ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன்ஸ் பார்ட். இன்றைக்கி நம்ம சார்ட்டர் ஆக்ட் 73 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அண்ட் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781 அண்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 மூணோட வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1784 அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1793 வரும். இதுக்கு நடுவில் வந்து எந்த சட்டமும் கொண்டு வரலையா அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. 1786 ஆக்ட். இது ஒரு மாதிரி மைனரான ஆக்ட். பெருசாக ஒரு ஃபீச்சர்ஸும் கிடையாது, ரெண்டு ஃபீச்சர்ஸ் தான். இதில் யூனிக்கான விஷயம் என்னன்னா, ஒருத்தரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா கொண்டு வரத்துக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவ்வளோ யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா கொண்டு வரதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஒரு பிரிட்டிஷ் ஜெனரல் ஆஃபீஸராக இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், டிப்ளமேட்டு, இந்த மாதிரி பல பல பன்முகத்தன்மையோடு அங்கே இருந்திருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீ இந்தியாவுக்கு போப்பா, அங்கே போயிட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருன்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் ஓகேங்க, பட் வந்து 2 டிமாண்ட் எனக்கு. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்னன்னா, கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் என்னால் ஓவர் ரைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை எனக்கு கொடுக்கணும், அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்வாரு. ஓகேப்பா. அடுத்தது வந்து கமாண்டர் இன் சீஃபாகவும் நான் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் வந்து ஓகே சொல்லுவாங்க. இப்படி இந்த 2 ஃபீச்சர்ஸ் கொண்ட ஆக்ட் தான் 1786 ஆக்ட். கமாண்டர் இன் சீஃப்னா யாருன்னா ஆர்மி சீஃப். நீங்க வந்து 1784 ஆக்டை பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, பிரிட்டிஷ் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட கொடுங்கன்னுவாங்க. அவங்க தான் சிவில், மிலிட்ரி அண்ட் ரெவென்யூ ஆஃப் பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட தான் இந்த இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு கமாண்டர் இன் சீஃபா நீயே இருங்க அப்படின்ட்டு லார்ட் கார்ன்வாலிஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதை தவிர்த்து லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒரு 2 விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒரு விஷயமும், அடுத்து வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் கோட். இது வந்து என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு 3 விதமாக பவர்ஸ் வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அடித்தளம் போட்டிருப்பார். எப்படின்னா சிவில், பாலிசி அண்ட் ஜுடிஷியரி இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மூலயமா வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஐடியாவை இனிஷியேட் பண்ணதே வந்து லார்ட் கார்ன்வாலிஸாக தான் இருந்திருப்பார். ஓகே. ஸோ சார்ட்டர் ஆக்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸே என்னன்னா, ட்ரேட் மோனோபாலியை வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரேட் மோனோபாலினா என்னன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தவிர எந்த கம்பெனியும் வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பிரிட்டிஷ்லேருந்து, அதாவது பிரிட்டனை சார்ந்த கம்பெனிஸ் யாருமே வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் ட்ரேட் மோனோபாலி. இதுக்கு முன்னாடியும் அவங்க அப்படிதானே இருந்தாங்கன்னா, ஆமா. ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எப்போ அவங்க வந்தாங்களோ அப்பத்துலேருந்தே அவங்க ட்ரேட் மோனோபாலி தான். பட் 1773 என்ன நடந்திருக்கும்னா, ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட். இந்த ஆக்ட் பேரு ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. யார் மேல? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா ரெகுலேஷனும் ஓகேங்க, ட்ரேட் மோனோபாலியே நீ மறுபடியும் அதுவே இங்கே செல்லுபடியாகும் அடுத்த 20 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1773 20 ஆண்டுகள் சொன்னா 1793 இது எக்ஸ்பைரி ஆகும். ஸோ கரெக்டாக எக்ஸ்பைரி டேட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெனியூவல் பண்ணிடுவாங்க. ட்ரேட் மோனோபாலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, 1786 சொன்னோம் பார்த்தீங்களா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து ஓவர் ரைடிங் பவர் வந்து கவுன்சில் எடுக்கிற டிசிஷனை ஓவர் ரைடிங் பவர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அது இந்த சிறப்பு சலுகையை 1786 பொறுத்த வரையும். ஆனா 1793 பொறுத்த வரையும் இனிமே வரக்கூடிய எல்லா கவர்னர் ஜெனரலும் இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே. இதுல என்ன பிரச்சனைனா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி தான் சப்பார்டினேட்டா இருப்பாங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு. ஸோ அது வந்து இன்னுமே அவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து இப்போ கவர்னர் ஜெனரல் வந்து பெங்கால் கவர்னர் ஜெனரல் வந்து நீங்க மெட்ராஸ் பிரசிடென்சில அவர் இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தான் வந்து ஹையர் பவர். எப்படின்னா இது வந்து எமர்ஜென்சி மாதிரி. ஸோ எமர்ஜென்சி மாதிரி ஓகே அந்த கான்செப்ட் மாதிரி, பட் அது அந்த சுச்சுவேஷன் கிடையாது இப்போ. பட் அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன முடிவு சொல்றாரோ அதுதான் ஃபைனல். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து கிராண்ட் பண்ணியிருப்பாங்க லைசன்ஸ். யாருக்கு லைசன்ஸ் கிராண்ட் பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனி எம்ப்ளாய்க்கு வந்து ட்ரேட் பண்ணலாம் நீங்க அப்படின்ட்டு. ஸோ இது மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓபிஎம் வந்து சைனாக்கு வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து கண்ட்ரி ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருக்கும்.
அடுத்து வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் கோட் சொன்னேன் இல்லையா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்ட்டு. மால் அதாலத்னாலே ரெவென்யூ ரிலேட்டடான ஜுடிஸ்டிகேஷனை வந்து ஹேண்டில் பண்றது தான். ஸோ இது என்ன பண்ணுவாருன்னா, இவர் செப்பரேஷன் ரெவென்யூ தனியா ஜுடிஷியரி தனியா எல்லாம் பிரிச்சதுனால மால் அதாலத்ன்ற ஒரு கோர்ட்டே வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, சாரி, அடுத்து வந்து சார்ட்டர் ஆக்ட் 1793 என்ன ஃபீச்சர்ஸ்னா, இந்த கமாண்டர் இன் சீஃப், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ராயல் அப்ரூவல் இல்லாம அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா, அதாவது மேண்டேட்னா கண்டிப்பா வந்து ராயல் அப்ரூவல் வேணும். சோ நீங்க யாருமே இந்த கம்பெனி அவங்க விருப்பம் சார்ந்த அவங்களுக்கு தனிச்சையா அவங்களே வந்து முடிவெடுத்து இவங்களை போய் நான் கவர்னர் ஜெனரல் அனுப்புறேன் அப்படிலாம் இல்லாம ராயல் கிட்ட அந்த அவங்க கிட்ட வந்து ராயல்ஸ் கிட்ட இருப்பாங்களா, பிரின்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் வந்து எம்பரர், கிங் இருப்பாங்க, குயின் இருக்காங்க. இப்ப கிங் இருக்காரு, அவங்க எலிசபெத் இறந்துட்டாங்களே, கிங் இருக்காரு. அப்போ அந்த பீரியட்ல கிங்கோ குயினோ யாரு இருந்தாலும் அவங்க கிட்ட பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அடுத்து என்னன்னா, சீனியர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. சீனியர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க நல்லா பயங்கரமா வந்து ஏர்ன் பண்ணிடுவாங்க. பிரைவோ இல்ல கரப்ஷனோ ஏதோ ஒரு ரீசன்னால நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இந்தியா விட்டு போயிடுவாங்க. இந்தியா விட்டு போய் அங்க நல்லா அந்த வசதியை எடுத்துட்டு போயிருப்பாங்களா, நல்லா செட்டில் ஆகி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து இந்தியால இருக்க அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த கம்பெனிக்கு அஃபெக்ட் ஆகும், அவங்களும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர் அஃபிஷியல் யாருமே இந்தியா விட்டு பெர்மிஷன் இல்லாம போகக்கூடாது, போனா அது டிபார் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யாருமே போகக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடத்துற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய சர்வன்ஸ், அதாவது கவர்மெண்டோட சர்வன்ஸ், இவங்க எல்லாருக்கும் சேலரின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கவருக்கு டிவிடெண்ட் இருக்கும். அப்புறம் இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் சேலரி, ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஏது இவங்க கிட்ட காசு அப்படின்னா, இந்தியால இருந்து சுரண்ட காசு தான். இந்தியாலே ஜென்ரேட் பண்ற ரெவென்யூஸை தான் எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னும் போது இதை தாண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா, 5 லட்சம் பவுண்டு, கிட்டத்தட்ட 5 லட்சம் பவுண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்க ஆனுவலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 5 லட்சம் பவுண்ட்ஸ்னா இப்பவுமே காஸ்ட்லி. 5 லட்சம் பவுண்ட்ஸ் இப்பவுமே ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அந்த காலத்துல 5 லட்சம் பவுண்ட்ஸை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருஷம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபினான்ஷியல் பிளானையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து 1793 ஆக்ட் வந்து போயிருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஆக்ட்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம், டிவிஷன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த வேலையை பாருங்க, பொலிட்டிக்கல் தனியா எடுத்துக்காங்க, கமர்ஷியல் தனியா எடுத்துக்கோங்க, கம்பெனிக்கு இந்த பொறுப்பு, கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற ஒரு டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த ஆக்ட் பொறுத்தவரையும் என்னன்னா, முழுக்க கவர்னர் ஜெனரலோட பவர்ஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு நவருது, அவங்கள தனிச்சையா செயல்படுத்த வைக்கிறது அப்படின்ட்டு. அதை தாண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நல்ல வெளிப்படையா காமிக்க ஆரம்பிச்சுறாங்க. ராயல் அப்ரூவல் வாங்குங்க, பினான்சியல் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு வர்றது, இது மூலயமா வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து அவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்து சும்மா இருக்கிற ஆளும் கிடையாது. அவங்களும் அவங்களுடைய ட்ரேடை வந்து அடுத்தடுத்த நாட்டுகள்ல நகர ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் வந்து சைனால நகர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 1793 ஆக்ட். நம்ம ஒரு சாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். சாம்பிள் கொஸ்டினோட இதுல வந்து இமேஜ் தெரியாது, பட் நான் கொஸ்டினா கேட்கிறேன். அதை வந்து அந்த ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. Which of the following act led to the disappearance of Mal Adalat? திருப்பி சொல்றேன். Which of the following act led to the disappearance of Mal Adalat? தமிழ்ல பின்வருவனவற்றில் எது மால் அதாலத்கள் காணாமல் போனது? ஆப்ஷன் ஏ வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, அண்ட் ஆப்ஷன் பி ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781, ஆப்ஷன் சி 1786 ஆக்ட், ஆப்ஷன் டி 1793 ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் மால் அதாலத் எந்த சட்டத்தின் கீழ் டிஸ்அப்பியர் ஆயிருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஏதாச்சும் டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.